நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அது நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நம்ம அவ்வளவா யோசிக்காம ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். அது என்ன தெரியுமா? புதுசா ஒருத்தர் கிட்ட பேசுறது, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது. என்னது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டவா? அவங்க எப்படிப்பட்டவங்கனே தெரியாது, அவங்க கிட்ட ஏன் பேசணும்? அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமா? இப்படி நிறைய கேள்வி உங்க மனசுல ஓடும். ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது உங்க சந்தோஷத்தை பல மடங்கு கூட்டும்னு ஆராய்ச்சி சொல்லுது. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்மள நாம புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. நாம பேசும்போது அடுத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி சொல்றோம், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். நம்மளை பத்தி நாம இதுவரைக்கும் யோசிக்காத விஷயங்களை அவங்க சொல்லலாம். இது நம்ம கான்ஃபிடன்ஸையும் செல்ஃப் எஸ்டிமையும் அதிகரிக்கும். செகண்ட் ஒன், ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க நம்மள மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அவங்களோட கனவுகள், ஆசைன்னு புது புது விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கனெக்ஷன். நாம தனியா இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். தேர்ட் ஒன், சிரிப்புக்கு ஒரு காரணம் கிடைக்கும். ஒரு பொது மனுஷனை நாம சந்திக்கும் போது நம்ம பேச்சுல நிறைய புது புது விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு சின்ன காமெடி, ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன கதை, இதெல்லாம் உங்க மனசுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். ஃபோர்த் ஒன், மன அழுத்தத்தை குறைக்கும். நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம மனசுல இருக்க கவலைகள், டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடும். அவங்க பேசுற விஷயங்களை கேட்கும் போது நம்ம ஃபோக்கஸ் அவங்க மேல போகும். இது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி ஒரு நிம்மதியான உணர்வை கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன், நம்ம நம்பிக்கையை அதிகரிக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் பயப்படுவோம், கூச்சப்படுவோம். ஆனா நம்ம பேச பழகும் போது அந்த பயம் எல்லாம் போயிடும். பொது மனுஷங்கிட்ட பேசுறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. இது நம்ம கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்தும். அதனால இனிமேல பஸ்ல, ட்ரெயின்ல, ஒரு காஃபி ஷாப்ல, பார்க்ல எங்கேயாவது ஒரு புது மனுஷங்களை பாத்தீங்கன்னா பயப்படாம, கூச்சப்படாம ஒரு சின்ன புன்னகையோட ஹாய்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன பேச்சு கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அது உங்க சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்கும். போய்